Hello students, 12th chemistry unit 11 hydroxy compounds and ethers இதுக்கு முன்னாடி auto oxidation பார்த்தோம். இப்போ டைஎத்தில் ஈத்தரோட ஒரு சில ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில காம்போனன்ட் கொடுத்து அது கூடலாம் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு, அடுத்தது டைல்யூட் H2SO4, அப்புறமா எக்ஸஸ் ஆஃப் குளோரின் அண்ட் அசிட்டைல் குளோரைடு. இந்த 4 கூடயும் ரியாக்ட் ஆகி நமக்கு எப்படி ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த PCl5 கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஸ்பரஸ் கூடயும் 3 குளோரினை எடுத்துக்கிட்டு பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடாக வெளியில் போயிடும். அதாவது POCl3 வெளியில் போயிடும். அப்போ மீதி இருக்கக்கூடியது பாருங்கள், இந்த 2 இடத்துலையும் மீதி இருக்கிற 2 குளோரினும் அட்டாச் ஆகிக்கும். அட்டாச் ஆகிட்டு நமக்கு 2 மாலிக்யூல் ஆஃப் CH3CH2Cl எத்தில் குளோரைடு நமக்கு கிடைக்கும். பாருங்க, இங்க இருக்கிற O வந்து இந்த P கூடயும் 3 மாலிகுல் ஆஃப் Cl கூடயும் ரியாக்ட் ஆகி பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடா வெளியில போயிடும். இப்போ இங்க இருக்கக்கூடிய மீதி Cl2 இது கூடயும் அட்டாச் ஆகிட்டு எத்தில் குளோரைடா நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது டைல்யூட் H2SO4 கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ளஸ் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு எத்தனால் கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு O இங்கே இருக்கக்கூடிய ஒரு H கூடயும் மீதி இருக்கிற ஒரு OH இது கூடயும் ஜாயின் ஆகும். எப்படி? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது. இப்போ இது H ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் பிரியும். இங்கே இருக்கக்கூடிய H இது கிட்ட போய் அட்டாச் ஆகிக்கும். அப்போது இங்கே OH ஆகிட்டு இந்த பாண்ட் எடுத்துகிட்டு இது போயிடும். அப்போ இந்த இடம் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ OH மைனஸ் போயிட்டு இது கூட இணைஞ்சு 2 மாலிக்யூல் ஆஃப் CH3CH2OH எத்தனால் கிடைக்கும். இப்போ அடுத்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் குளோரின் கூட ஒரு ஈத்தர் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் இப்போ பாருங்கள் 10 மோல் குளோரின் எடுத்துக்கிறோம். அப்போ 20 குளோரின் இருக்கும். Cl வந்து 20 இருக்கும். ஓகேங்களா, 20 Cl இருக்கும். அந்த இப்போது இங்கே H எத்தனை இருக்குது? இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, மொத்தம் 10 H இருக்கா. இந்த 10 Hம் இங்கே இருக்கக்கூடிய 10 Cl எடுத்துகிட்டு 10 மாலிக்யூல் ஆஃப் HCl வெளியில் போயிடும். இந்த 10 மாலிக்யூலாக HCl வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இந்த H இருக்கக்கூடிய இடத்துலலாம் மீதி இருக்கக்கூடிய 10 குளோரின் இது கூட ஆட் ஆகிக்கும். CCl3 ப்ளஸ் CCl2 O CCl2 CCl3 இப்படி நமக்கு கிடைக்குமா? ஓகே. இப்போ அடுத்தது ஒரு அசிட்டைல் குளோரைடு கூட அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு கூட நம்ம ட்ரீட் பண்ணோம், அதை கேட்டலிஸ்ட்டாக வச்சு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எத்தில் குளோரைடும் ஒரு எஸ்டரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போது இந்த Cl போயிட்டு இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். இது எப்படி பிரியும்? CH3 CO ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும் பிரியும். இந்த Cl போயிட்டு இந்த O கூட சேர்ந்து இந்த Cl போயிட்டு இந்த CH3 CO போயிட்டு இந்த O கூட ஜாயின் ஆகிக்கும். ஜாயின் ஆகிட்டு ஒரு C2H5 இந்த Cl கூட சேர்ந்துக்கும். பாருங்கள், CH3 CH2 Cl அடுத்து இந்த எலமெண்ட்டு இதை தூக்கிட்டு அப்படியே உடச்சிக்கிட்டு வெளியில் போயிடுச்சுன்னா
இந்த இந்த காம்போனண்ட்டு இந்த ப்ளஸ்ஸை தான் தூக்கிட்டு வெளியில் போகும். ஸோ இது போய் ஜாயின் ஆச்சுன்னா CH3 CH2 COO CH3 கிடச்சிருச்சு. மீதி CH3 CH2 இந்த Cl கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு பேர் எத்தில் குளோரைடு, இதுக்கு பேர் எஸ்டர். அதாவது இப்போ இது எத்தில் குளோரைடு, இதுக்கு பேர் என்னன்னா இங்கே வந்து இது எஸ்டரா, சிஓனா எஸ்டரா, இதுதான் சப்ஸ்டியூஷன். இது வந்து எத்தில். இப்போ CH3 COOHனா நம்ம அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோமா, இந்த அசிட்டிக் ஆசிட்டில் ஒரு ஹெச் போயிடுச்சு, அதனால் இதுக்கு பேர் எத்தில் அசிட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த எலமெண்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்க்ளோரோ. ரெண்டு CH3 CH2 அந்த கணக்கு தானே இது. ஸோ பெர்க்ளோரோ எத்தில் ஈத்தர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா இந்த லெசன் ஓவர்.